நாளை முக்கிய அறிவிப்பு வெளியாகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு நாளை அடிக்கல் நாட்ட இருப்பதாகவும் தகவல். டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படும் என டெல்லியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்த பின் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. அரிட்டாவட்டி மக்களுக்கு நாளை நல்ல செய்தி வரும் என்றும் உறுதி. மசோதாக்களை கிடப்பில் போடுவதாக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி இறுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது உச்சநீதிமன்றம். வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்த புகாரில் எடப்பாடி பழனிசாமி மீது போலீசார் விசாரணையை தொடரலாம். போலீசார் விசாரிக்க சேலம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி உயர்நீதிமன்றம் ஆணை. பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சை கண்டித்து சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமானின் வீடு முற்றுகை. அவரது உருவப்படத்தை அவமரியாதை செய்தும் பதாகைகளை ஏந்தியும் பெரியார் உணர்வு கூட்டமைப்பினர் கண்டன முழக்கம். சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்கள் கைது. குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதால் போலீசாருடன் வாக்குவாதம். பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சில் ஆதாரத்தை உரிய நேரத்தில் சொல்வேன் என சீமான் பேட்டி. தேவைப்பட்டால் நீதிமன்றத்தில் ஆதாரத்தை காட்டுவதாகவும் விளக்கம். தன்னை விட திமுக தான் பெரியாரை அதிக அளவில் விமர்சித்திருக்கிறது. தனக்கு எதிர்ப்பு தெரிவித்து உருவ பொம்மையை மட்டும்தான் எரிக்க முடியும் என்றும் சீமான் பேட்டி. கதிரானந்த் கல்லூரியில் சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். திமுக எம்பி கதிரானந்திடம் அமலாக்கத்துறையினர் 7 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை. தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு அருகே நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு. 22% ஈரப்பதம் வரை நெல் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது ராஜதந்திரம் என்பதா? செல்வ பெருந்தகைக்கு அண்ணாமலை கேள்வி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்திப்பு. திருச்சியில் வருகிற 28ஆம் தேதி தொடங்கவுள்ள பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா குறித்து எடுத்துரைத்ததாக தகவல். தேவையான தகவல்களை வழங்காவிட்டால் பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரம் இடைக்காலமாக ரத்து செய்யப்படும். அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண விவகாரத்தில் 4 பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு. விசாரணை தீவிரம். திருச்செந்தூர் கோயில் விரிவாக்க பணிகளுக்காக 100 கோடி கோயில் நிதியை பயன்படுத்துவதை எதிர்த்த வழக்கு. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் கோயில் நிர்வாகம் தரப்பில் பதிலளிக்க ஐகோர்ட் கிளை உத்தரவு. நயன்தாரா திருமண ஆவணப்படம் தொடர்பான தனுஷின் மனுவை எதிர்த்து நெட்ஃபிளிக்ஸ் தொடர்ந்த வழக்கு. தேதி குறிப்பிடாமல் வழக்கை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம்.
சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள அணையின் மதகு தானாக திறந்ததால் பரபரப்பு. அணையிலிருந்து தண்ணீர் திடீரென வெளியேறியதால் வெள்ளப்பெருக்கு போல் காட்சி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்திய நிலையில் மிரட்டல் விடுத்த நபருக்கு வலைவீச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது எய்ச்சர் லாரி மோதி கோர விபத்து. காரின் உரிமையாளர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ஓட்டுநருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. நீதிமன்றம் பிறப்பிக்கும் பிடிவாரண்டுகளை முறையாக அமல்படுத்தாதது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். கீழ்ப்பாக்கம் காவல் துணை ஆணையர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரம் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். கர்நாடகாவில் லாரி கவிழ்ந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்த விவகாரம். பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நடிகர் சயிஃப் அலி கானின் 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள மாளிகை சொத்துகள் பறிபோக வாய்ப்பு. நடவடிக்கை தடை உத்தரவை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் நீக்கியதால் தற்போதைய சூழல். மணிப்பூரில் பாஜக தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெற்றது நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம். மக்களவையிலும் பீகாரிலும் இரு கட்சிகளும் வலுவான கூட்டணி உள்ள நிலையில் அறிவிப்பு. சபரிமலையில் விரைவில் ரோப்கார் அமைக்கும் பணிகள் தொடங்கும். தேவஸ்வம் போர்டு அமைச்சர் தகவல். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% கூடுதல் வரி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இனப்படுகொலைகளை காசாவுடன் மட்டும் இஸ்ரேல் நிறுத்திக் கொள்ளப் போவதில்லை. ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை.